உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தமிழீழ விடுதலைக்காக போராடி தீக்குளித்து உயிரிழந்த கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் விடுதலை செல்லையன் தலைமையில் வீரவணக்க பேரணி ஆத்தூர் பஜாரிலிருந்து கொழுக்கைநல்லூர் முத்துக்குமார் சிலை வரை நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், சென்னை மேலிட பொறுப்பாளர் செல்லதுரை, மண்டல செயலாளர் ராஜ்குமார், முன்னாள் மண்டல செயலாளர் தமிழெழியன், மண்டல துணை செயலாளர் திருவள்ளுவன், அர்ஜுன், தொண்டரணி மாநில துணை செயலாளர் சுதாகர், கருத்துகில் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, மாவட்ட பொருளாளர் பாரிவல்லல், திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திருமா சுரேந்தர், தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் விமல் வங்காளியார், கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் முருகன், ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சார்லஸ், விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சடையாண்டி, நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மணிகண்டராஜா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து, செய்தி தொடர்பு மையம் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் அந்தோணி ராவணன், வழக்கறிஞரணி மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ், தொண்டரணி பயிற்சி மாவட்ட அமைப்பாளர் சரவணராஜா, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட பொறுப்பாளர் தமிழ்செல்வி ஷர்மிளா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயிர் கொடுத்த போராளி கரும்புலி முத்துக்குமார் அவர்கள் இன்று அவர் பிறந்த ஊரான கொழுவைநல்லூரில் அவரது திருவுருவச் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், குறிப்பாக தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் ஆத்தூரிலிருந்து வீரவணக்க அணிவகுப்பு நடத்தி தற்போது அவரது திருவுருவச் சிலைக்கு மலர் வளையம் வைத்து விடுதலை சிறுத்தைகள் வீரவணக்கம் செலுத்தியிருக்கின்றோம். இந்த அணிவகுப்பை திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் தம்பி விடுதலை செழியன் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர்களும் இந்த அணிவகுப்பில் முன்னின்று மிகச் சிறப்பாக வழிநடத்தினார்கள். இந்த பேரணியின் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட செயலாளரும் சென்னை மாவட்டத்தின் மேலிட பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய அண்ணன் செல்லத்துரை அவர்களும், தூத்துக்குடி மாவட்டத்தின் மேனாள் மண்டல செயலாளரும் கட்சியின் மூத்த தோழருமான தமிழெழியன் அவர்களும், மண்டல செயலாளர் வழக்குரைஞர் ராஜ்குமார் அவர்களும், மண்டல துணை செயலாளர் திருவள்ளுவன் அவர்களும், இன்னொரு மண்டல துணை செயலாளர் அர்ஜுன் அவர்களும் பங்கேற்று இந்த வீரவணக்க அணிவகுப்பை மிகுந்த எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் நடத்தி முடித்திருக்கின்றோம். சென்னை மாநகரில் எம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் கரும்புலி முத்துக்குமார் அவர்களுக்கு நினைவேந்தல் வீரவணக்க அணிவகுப்பு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் கரும்புலி முத்துக்குமார் அவர்களின் வீரவணக்க பொதுக்கூட்டம் சென்னை மாநகரில் நடைபெற இருக்கின்றது. ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பிலும் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் தமிழக அரசிற்கு
கரும்புலி முத்துக்குமார் அவர்கள் பிறந்த மண்ணான கொழுவைநல்லூரில் இருந்து ஒரு கோரிக்கை விடுக்கின்றோம், வேண்டுகோள் விடுக்கின்றோம். மொழிப்போர் தியாகிகளை எப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசு நினைவு கூர்ந்து வருகிறதோ அதுபோல் ஈழ விடுதலைக்காக, ஈழ மக்களின் உரிமைகளுக்காக உயிர் கொடுத்த போராளி கரும்புலி முத்துக்குமார் அவர்களின் நினைவாக அவர் மரணமடைந்த அந்த இடத்தில் அவரது நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு அவருக்கு முழு உருவ பெண்களை சிலை எழுப்ப வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. இதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளின் மிக முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும் என்கின்ற நம்பிக்கையோடு எம்முடைய மாவட்ட செயலாளர்கள் களப்பணியை துவங்கி இருக்கின்றார்கள். எனவே 2026 மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொண்டு ஈழ விடுதலை அரசியலுக்கு தமிழீழ விடுதலைக்காக போராடி தீக்குளித்து உயிரிழந்த கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பூவாலை தமிழ்வளவன் தலைமையில் முத்துக்குமாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் காட்டுமன்னார்குடி தொகுதி மாவட்ட செயலாளர் மணவாளன், மண்டல துணை செயலாளர் தடா கதிரவன், சிதம்பரம் தொகுதி மாவட்ட பொருளாளர் முருகானந்தம், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாலா அரவாளி, செய்தி தொடர்பாளர் பெரு சரித்திரன், மாவட்ட துணை செயலாளர் தீரன், ஆதிமூலம் செல்வி, அப்துல் கலாம், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையின் நிர்வாகி வினோத், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, நிர்வாகக் குழு உறுப்பினர் ராஜசேகர், மாநில நிர்வாகிகள் குறிஞ்சி வளவன், நீதி வளவன், பன்னீர் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ், குமாராட்சி ஒன்றிய துணை செயலாளர் சமத்துவ வளவன், முடியம்படி பரங்கிப்பேட்டை ரமேஷ், முகாம் செயலாளர் சரத் பாபு, மதன், இளையராஜா, செல்வகுமார், விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழீழ விடுதலைக்காக போராடி தீக்குளித்து உயிரிழந்த கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை ரவண்டனா அம்பேத்கர் சிலை முன்பு விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுப்புஜோதி தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் தென்றல் அபுபக்கர், மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர் சாம்ராஜ், சங்கீதா, மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் கீதா பார்த்திபன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அபிராமி மற்றும் சக்திவேல் பழனிசாமி, இளங்கோவன், திருஞானம், எழில்வான் சிறப்பு, பாஸ்கர், விஜயகுமார், வழக்கறிஞர் தன்ராஜ், மதுசூதனன், வீரமணி, ஐயாதுரை, அருள்சுகன், ஜூட் வீரமணி, துரைமுருகன், தனகுமார், பாபுஜி, சங்கர், சந்தோஷ், சத்தியநாராயணன், கண்ணன், வீரதமிழன், அகத்தியன் பாலா, புதூர் தமிழ்மணி, திருமா ஐயப்பன், முருகன், தேவா, ரஞ்சித், வெங்கடேஷன், இரசலக்குப்பம் சசிகுமார், வேலு, சங்கர், குணபாலாஜி, மகேஷ்குமார், சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். தமிழீழ விடுதலைக்காக போராடி தீக்குளித்து உயிரிழந்த கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளதிருமேனி தலைமையில் குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் அருகே முத்துக்குமாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரேஷ் பாபு, மாவட்ட துணை செயலாளர் பாலமுருகன், சிவசக்தி, செல்லமணிகண்ட ராஜா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் சின்னராஜ், மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர் கவியரசன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் கௌசல்யா, மாநில நிர்வாகி பாஸ்கர், ஒன்றிய நிர்வாகிகள் சரவணன், ஜானகிராமன், அருண் பிரசாத், சிறுத்தை சேகர், வீரபாபு, தலித் வலவன், மாவட்ட அமைப்பாளர் செல்வம், தூயவன்,
தூயவன் மகளிர் அணி அஸ்வினா, சிந்துபதி, கலையரசி, சுசிலா, வாசுகி மற்றும் நிர்வாகிகள் காட்டுராஜா, பிரகாஷ், சதீஷ், சேகர், வடலூர் ரஞ்சித், அம்பேத்வலவன், ராஜா, சேகர், ஞானபணி, காளி, சரவரன், அருண், ரஞ்சித், ஞானசேகர், ஸ்ரீதர், ராபர்ட், மணிகண்டன், சபரி, முல்லைராஜ், சுதன், குணா, பிரகாஷ், ராதா, குணாஸ், கௌதம், கிருஷ்ணராஜ், மதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழீழ விடுதலைக்காக போராடி தீக்குளித்து இறந்த கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் காந்தி சிலை பகுதியில் முத்துக்குமாரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திருமா சுரேந்தர் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் தமிழியன், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, காயல்பட்டினத்தை சார்ந்த பெரியவர் ஐயா காயல், மண்டல துணை செயலாளர் திருவள்ளுவன், தலைவரின் பாதுகாப்பு படை தென்மண்டல பொறுப்பாளர் திருமா சுதாகர், சாத்தான்குளம் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், ஆழ்வார் திருநகரில் ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், திருவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் ராஜ்வலவன், தொண்டரணியின் மாவட்ட அமைப்பாளர் சரவணன் ராஜா, நில உரிமை மீட்பு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் வளவன், திருவைகுண்டம் ஒன்றிய பொருளாளர் பால்வன வளவன், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் பவதாரணி, ஷர்மிளா, அஞ்சலி, லிங்கபதி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் ஆறுமுக நவீனார், தொண்டரணி பொறுப்பாளர் பாதகரை முத்து, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் திருவைகுண்டம் ஒன்றிய அமைப்பாளர் முத்துராஜ், திருவைகுண்டம் ஒன்றிய துணை செயலாளர் கனி பாண்டியன், ஆழ்வை நகர செயலாளர் மாணிக்கம், நாசரத் நகர செயலாளர் பாஸ்கரதாஸ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் திருவைகுண்டம் தொகுதி அமைப்பாளர் கருவை பிரபு, திருவைகுண்டம் ஒன்றிய பொருளாளர் பொன்ராஜ் வெளவன், ஏரல் நகர செயலாளர் பாலமுருகன், முன்னாள் நகர செயலாளர் முத்துலிங்கம், சமூக நல்லிணக்க பேரவை ஆழ்வை ஒன்றிய அமைப்பாளர் சுடலை, சமூக நல்லிணக்க பேரவை ஆழ்வை ஒன்றிய அமைப்பாளர் சுடலை, சடையன் கிணறு அன்புலகன், கருவேழம்பாடு முகாம் சிறுத்தைகள் ரஞ்சன், ஷர்மா, வெற்றிகண்ணன், குமார், ஆதிக்காடு அன்பு, நார்த்தங்குறிச்சி முகாம் சார்ந்த மரியானந்தம், நார்த்தங்குறிச்சி முகாமை சார்ந்த மரியானந்தம், முகேஷ் கண்ணா, மங்களக்குறிச்சி பிரபா, லட்சுமணன், ககை செல்வன், ராஜேஷ், கிரண், காமராஜ் நல்லூர், சங்கரமூர்த்தி, ஆதிநாதபுரம் முத்துக்கண்டன், அகரம், சுனைகுமார், பெருங்குளம் டேனியல், அமுதுன்னாங்குடி முகாமை சார்ந்த வல்லரசு பாண்டியன், பேச்சுமுத்து பாண்டியன், கார்த்திக், யோகா பாபு, திருப்புளியங்குடி ராஜா, செல்லையா, காமராஜ் நல்லூர், சங்கர் வளவன், அருள், வசந்தன், சிவா, பிரவீன், தாய்விலை, மதுரை வீரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமூக போராளி பழனி பாபா மற்றும் கரும்புலி முத்துக்குமார் ஆகியோரின் நினைவு நாளை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் உள்ள தாய்மண் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் அவர்களது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் சிட்டி பாபு, மடத்துக்குளம் பேரூர் செயலாளர் சேகர், பேரூர் பொருளாளர் நீலவேந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் பொது பாதையை ஆக்கிரமித்து உள்ளதை அகற்ற கோரிய தலித் சமூகத்தைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் மீது தாக்குதல் நடத்தியவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இனிவன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது மண்டல செயலாளர் இன்குலாப், மண்டல துணை செயலாளர்கள் ஜோசப், சதுரகிரி, தாமஸ் வெலவன், மாவட்ட செயலாளர்கள் இனியவன், சந்திரன், செந்தில்கனி, ஞானகுரு, சரவணன், பல்க் ராஜா ஆகியோருடன் இருந்தனர். ஆனால் காந்தியடிகளின் நினைவு நாளை ஒட்டி காஞ்சி மாநகரில் உள்ள மாநகராட்சி அலுவலகம் முன்பு அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அருள்நாதன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் திருமாதாசன், நகர செயலாளர் பாலாஜி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் ரமேஷ், வழக்கறிஞர் சந்துரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். கலவை அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும். பஞ்சமி நிலங்களை மீட்க வேண்டும். பாலி, கோடாலி ஆகிய கிராம பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்வி பயில பேருந்து வசதி ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாபு வலவன் தலைமையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி செயலாளர் சிறுத்தை சின்னையன், கலவை நகர செயலாளர் பிரகாஷ், ஒன்றிய செயலாளர் கன்னியப்பன், மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த், மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார், தொகுதி துணை செயலாளர் நாகலேரி, சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வெற்றிமாறன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தென்காசி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 359 பூத்களிலும் BLA2 நியமனம் செய்யப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் சிறப்பு மண்டல துணை செயலாளர்கள் சதேக், குழந்தை வள்ளுவன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர்கள் கண்குமார், கமல்துறை அரசு, மாவட்ட பொருளாளர் சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரண்டைமணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி வாசரி, மாவட்ட அமைப்பாளர் ரிச்சர்டு வாஸ், மாவட்ட அமைப்பாளர்கள் தமிழ் செல்வன், பொதிகை வல்லவன், பாக்கியராஜ், சுப்பிரமணியன், சிக்கந்தர், நியாஸ்குமார், தென்காசி நகர துணை செயலாளர் மாரிமுத்து, இளஞ்சேரன், பாஸ்கர், சாகிர் ஹுசேன், ரெசாக் முகமது, கார்த்திக், தினேஷ், தமிழரசன், சசிகுமார், விஜய், மாரிதுரை, சாமி, முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திங்கட்கிழமை அன்று மாலை 2 மணி அளவில் மண்டல கூட்டம் நடைபெற்றது. அந்த மண்டல கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட செய்திகளை தென்காசி மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் பூத்து முகவர்கள், அனைத்து பூத்து ஏஜெண்டுகளை நியமிக்கக்கூடிய தலைவர் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். அந்த ஆணைக்கு இணங்க இன்று மாலை 28ஆம் தேதி இன்று தனியார் விடுதியில் மாவட்ட செயலர் தலைமையில் அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்கள் தலைமையில் பூத்து ஏஜெண்டுகளை நியமனம் செய்த சம்பந்தமாக இன்று முடிவெடுக்கப்பட்டது. இன்று அந்த முடிவெடுக்கப்பட்ட பிறகு பழனி பாபா அவருடைய நினைவேந்தல் கூட்டமும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. குழந்தை வள்ளுவன் மண்டல துணைச் செயலாளர், மாவட்ட செயலாளர் சித்திக்பாய், மாவட்ட துணைச் செயலாளர் ரீகன்குமார், சந்திரன் மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணைச் செயலாளர் கமல்துறை, மாவட்ட செய்தி தொடர்பாளர் மணி, ரிஜெட் வழக்கறிஞர் மாவட்ட செயலர் ரிஜெட் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். மற்ற பொறுப்பாளர், நகர துணை செயலாளர்கள், கிளை செயலாளர் அனைவரும் கலந்து கொண்டோம். திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 17வது வார்டு உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு 17வது 18வது வார்டிற்கு இடையே உள்ள தடுப்பு சுவரை அகற்றி பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று தெரிவித்தார். அந்த கூட்டத்தில் சென்ற ஆண்டு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி என்னுடைய வார்டுக்கு சொந்தமான சத்தியமூர்த்தி நகரில் கோட்ரஸ், அதாவது கார்ப்பரேஷன் குடியிருப்பு, மாநகராட்சியினுடைய குடியிருப்பு பகுதி இருக்கிறது. அது மிகவும் சேதமடைந்திருப்பதனால் அதனை புதுப்பித்து கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதற்கான எந்த பணிகளும் இதுவரை நடைபெறவில்லை என்கிற கேள்வியை இன்றைக்கு மாமன்றத்தில் எழுப்பினேன். அதோடு மட்டுமில்லாமல் எனது வார்டுக்கு சொந்தமான வேதாத்திரி நகர் பகுதியிலிருந்து மாற்றுப்பாதை இல்லாத ஒரே பாதை தான் இருக்கிறது. மாற்றுப்பாதை கிடையாது, ஒரு வழி பாதையாக இருப்பதால் மாற்றுப்பாதை கோரி 2022 சட்டத்தின்படி ஒரு லேஅவுட்டுக்கும் ஒரு லேஅவுட்டுக்கும் இடையில் எந்த விதமான தடுப்புச் சுவரும் இருக்கக்கூடாது, மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும் என மாமன்றத்தில் கேட்டிருக்கிறோம். அதை செய்து தருவதாக அதிகாரிகள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள்.
தூத்துக்குடி திருச்செந்தூர் அம்பேத்கர் சிலை வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில கருத்தரங்கம் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆற்றலரசு கலந்து கொண்டு கருத்துக்களை எடுத்து உரைத்தார். இந்த கருத்தரங்கில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழழியன், தேர்தல் பரப்புரை மாநில பொறுப்பாளர் அகமது சாஹிப், தூத்துக்குடி மண்டல துணை செயலாளர் கல் திருவள்ளுவன், அர்ஜுன், மீனவரணி மாநில துணை செயலாளர் மங்கை சேகர், கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தம்பல்குட்டி, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் மணப்பாடு டிலைட்டா, ஆட்டோ கணேசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து, திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பிரதி, காயல் மௌலானா, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் நந்தன், திருச்செந்தூர் நகர செயலாளர் உதயா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் உடன்குடி ஒன்றிய செயலாளர் முத்துசெல்வன், உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் பலவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,